வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னடா புதுசாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? கண்டிப்பாக பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் பொண்ணோட கையும் காலும் தாங்க. கிட்டத்தட்ட 2021 அப்போ நான் பண்ணினது கொரோனா டைமில். இதில் எதை வச்சு பண்ணியிருக்கேன் அப்படின்னா, மைதா மாவு இருக்கும் இல்லைங்களா, மைதா மாவும் சால்ட்டும் வச்சு தான் பண்ணியிருந்தேன். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வச்சு ஏதாவது ரெசினில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருந்தேன். ரொம்ப வருஷங்களாக அப்படியே இருந்து அது அப்படியே போட்டாச்சுங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வீடு க்ளீன் பண்ணுறப்ப இதை எடுத்தோம். இது பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அதோட பெயிண்ட்லாம் உறிஞ்சு ஒரு ஒரு மாதிரி ஆகிடுச்சுங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு அப்போ பண்ணோம். அப்போ வந்து ஒரு ஐடியாவே இல்லாமல் சும்மா வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் வச்சு பண்ணது. என்ன அப்படின்னா, நார்மலான மைதா மாவு, உப்பு போட்டு பிசைஞ்சு எடுத்துகிட்டு நம்மளோட கை கால், பெரியவங்களோடதும் பண்ணிக்கலாம், கை கால் அச்சு வச்சுட்டு நீங்கள் வந்து பெயிண்டிங் கடையிலெல்லாம் போயிட்டு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா, ஒயிட் சிமெண்ட் மாதிரி, அதை வாங்கி இந்த நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல அந்த அச்சுக்குள்ளே ஊற்றி ஓவர் நைட் விட்டுட்டிங்க அப்படின்னா அழகாக அப்படியே வந்துடுங்க. இதை நான் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் நான் வந்து ஒரு பேஜ் பார்த்தேங்க, நியூரா பேங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அந்த பேஜையும் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஷேர் பண்ணுறேன். அவங்க தான் காண்டாக்ட் பண்ணியிருந்தேன், ஏதாவது பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க. கண்டிப்பாக பாருங்கள் அவுட்புட் வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னு. நான் எவ்வளோ மோசமாக சென்ட் பண்ணியிருந்ததையும் அவங்க நல்லா ரீபெயிண்ட் பண்ணி ரொம்ப அழகாக வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க. எனக்கு ரிசல்ட் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் ஏதாவது சின்னதாக ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்து கஸ்டமைஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இவங்களை காண்டாக்ட் பண்ணலாம். நான் பேஜையும் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டாக ஆட் பண்ணியிருக்கேங்க வீடியோவில், செக் பண்ணி பாருங்கள். ஸ்டார்டிங் ப்ரைஸே 75 ருபீஸ் அந்த மாதிரிலாம் இருக்குதுங்க. ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் அந்த மாதிரிலாம் இவங்கக்கிட்ட அவைலபிள் இருக்குது. நான் இன்ஸ்டாகிராம்லேருந்து பார்த்து தாங்க புக் பண்ணேன். புக் பண்ணியிருந்தேன் ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி தான் நான் அவங்களுக்கு அனுப்பினேன். 10 டேஸ்க்கு அடுத்த 10 டேஸ்லேயே வந்து அவங்க ரெடி பண்ணி நம்மளுக்கு அனுப்பிட்டாங்க. எப்படி வருமோ, எல்லாம் வேஸ்ட்டாக போச்சோ அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். ரொம்ப சூப்பராக வந்து ரிசல்ட் டர்ன் அவுட் ஆகிட்டதுங்க. நீங்களும் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாவது பண்ணி வச்சுருக்கீங்க, இல்லை இன்னும் எதுவுமே பண்ணலை, இனிமேல் தான் பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கும் நல்லா இது ஒரு மெமரிஸாக சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக பார்க்குறவங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் ஒரு வீடியோலையும் ஷேர் பண்ணணும் அப்படின்றது தான் பண்ணிகிட்ருக்கேன். இது அட்லீஸ்ட் ஒரு சில பேருக்காவது இது வந்து மெமரிஸாக இருக்கணும்னு நினைப்பீங்களா, அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பேக்கேஜும் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக வந்து உடையாமல் பண்ணியிருந்தாங்க. பேக்கேஜிங்கும் ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருந்ததுங்க. இதில் வந்து எப்படி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஹேங் பண்ணுற மாதிரி இல்லைங்க, இது வந்து ஸ்டாண்டு மாதிரி வச்சுக்கிற மாதிரி இருந்தது. நான் எல்லாமே வந்து ஆட் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கோல்டன் ஸ்டாண்ட் எனக்கு பேக்கேஜிங்க உங்களில் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி இருக்குன்னு தெரில. எனக்கு ஒரு பார்சலையும் ஓப்பன் பண்ணும்போது ரொம்ப ஓவர் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குங்க. எப்படி இருக்கும் என்ன அப்படின்றது வந்து ஒரு மாதிரி ரொம்ப எக்ஸைட்டடாகவே இருக்கும். இந்த ஸ்டாண்டும் வந்து கோல்டன் கலரில் இருந்ததுங்க. இது வந்து அலுமினியம் மெட்டல் ஸ்டாண்டோ ஏதோ சொன்னாங்க. ஸ்டாண்டும் வந்து யூனிக்காக நல்லா இருந்துச்சு, பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. நான் வந்து எங்களோட டிவி கபோர்டில் தாங்க வச்சுருக்கேன். அதையும் காமிக்கிறேன் உங்களுக்கு, எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். லாஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு கிளிப் ஆட் பண்ணுறேன், என் பொண்ணோட கிளிப் தான் பேசினது. அதையும் பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நான் ஃபேமிலி இதெல்லாம் ஆட் பண்ணதில்லை. ஓகே, இதை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் இந்த வீடியோவையும் சேர்த்து போடலாம். என்னோடய சின்ன லிட்டில் மோட்டிவேட்டர்னு வச்சுக்கோங்களேன். என் வீட்டில் எப்போ நான் டல்லாக இருந்தாலும் கண்டிப்பாக இவங்க வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு 5 இயர்ஸ் ஆகுது. யூகேஜி படித்து முடிச்சுட்டாங்க, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறாங்க. நான் உங்களோட வீடியோஸையும் கடைசி ஆட் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காமல் உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அவங்களோட எல்லா கமெண்ட்ஸுமே படிச்சுட்டு தாங்க இருக்கேன். நிறைய பேர் டெய்லரிங்க்கான டிப்ஸ் கேட்டிருக்கீங்க, எப்படி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அது எல்லாமே வந்து நான் எப்படி ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி நெக்ஸ்ட் ஸ்டெப் இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாக அவங்க எல்லாருனாலையும் ஸ்டார்ட் பண்ண முடியும். இதாங்க ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வந்து நான் ஒன்று கேட்டிருந்தேன். அழகாக ஃப்ரிட்ஜில் வந்து ஒட்டிக்கிற மாதிரி ரொம்ப சின்ன சைஸில் தான், சைஸ் எனக்கு சரியாக தரலைங்க, சின்ன சைஸில் கேட்டிருந்தேன்.
அது பண்ணி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ சூப்பராக வரும்னு. எனக்கு பார்க்க ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் என்னென்ன கொடுத்துருந்தேன்னா, பாப்பாவோட ஃபோட்டோ கொடுத்துருந்தேன், கை கால், அதுக்கப்புறம் அவங்களோட தொப்புள் கொடி இருக்கும் இல்லைங்களா, அது கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் நான் சின்னதாக ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணது என்ன அப்படின்னா, நம்ம செக் பண்ணியிருப்போம் இல்லைங்களா ப்ரெக்னென்சி கிட், அது வந்து ரொம்ப நம்ம செக் பண்ணி முடிச்சு வருஷக்கணக்கில் ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப பிளாக் கலரில் ஒரு மாதிரி டேர்ன் அவுட் ஆகிருக்கும்ல, அது ஒரு வேளை நல்லா இருக்காதோன்னு நினச்சி நான் அதை கொடுக்காம ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத கொடுத்துட்டேங்க. அதனால வந்து அது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி இருந்தது. பட் அதுவும் அழகாக தான் இருந்தது. நீங்கள் பண்ணும்போது நீங்கள் சப்போஸ் நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஒரிஜினலோடது என்னவோ அதையே கொடுங்க, அப்போ இன்னும் நல்லாயிருக்கும். இதில் வந்து அவங்களோட பேரும் அவங்களோட டேட் ஆஃப் இயரும் தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருந்தது எனக்கு பார்க்கும்போது. இவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி பண்ணி நம்ம வச்சுருக்கிறது வேஸ்ட்டாக போகலை அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நான் அவங்களோட சின்ன சின்ன மூமெண்ட்ஸையுமே நான் எல்லாமே எடுத்து வைப்பேன். அப்படி பார்க்கும்போது எனக்கு இது ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது இந்த மூமெண்ட். உங்களுக்கும் இந்த மாதிரி மூமெண்ட்லாம் நீங்களும் சேவ் பண்ணணும்னா சின்ன சின்னதாக நம்ம கிட்ஸோடதெல்லாம் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கும் நல்லாயிருக்கும், பார்க்குற நம்மளுக்குமே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ஸ்டாண்டை வந்து எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஃப்ரேம் எடுத்து உள்ளே வச்சிட்டிங்க அப்படின்னா அழகாக உங்களுக்கு வந்து நின்றுருங்க. இந்த அளவுக்கு தான் இருந்தது. நான் கூட ஸ்டாண்ட் வச்சு வைக்கும்போது எப்படி இருக்குமோன்னு நினச்சேன், பட் நல்லாவே இருந்துச்சு. ஜஸ்ட் இந்த மாதிரி ஸ்டாண்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரேம் சைஸ் பார்த்திங்கன்னா 10 இன்ச் அப்படின்னு சொன்னாங்க. 10 இன்ச் ஃப்ரேம் வந்து இந்த மாதிரி உள்ளே வச்சிடலாம். வச்சிட்டிங்க அப்படின்னா அழகாக வந்து உங்களுக்கு நின்றுடும். நான் ஃப்ரிட்ஜ்லேயும் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன், அதுவும் எப்படி இருந்ததுன்னு காட்டுறேன். நான் வந்து எங்களோட டிவி யூனிட்டில் தாங்க வச்சுருந்தேன். அங்கே ஒரு குட்டியாக ஒரு கபோர்டு ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே நான் வச்சுருந்தேன். சூப்பராக இருந்ததுங்க, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. நீங்களும் இந்த மாதிரி சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி வைங்க உங்கள் குழந்தைங்களுக்கு. பெரியவங்களாக இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களோடதையும் வந்து கேப்சர் பண்ணி வைங்க. எனக்கு இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்குங்க. அதனால் ஏதாவது ஒன்று பண்ணிட்டே இருக்கணும்னு ஏதாவது ஒன்று வந்து பண்ணுவேங்க. ஃப்ரிட்ஜ்லேயும் நான் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன், அதுவும் எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். நீங்களும் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃப்ரிட்ஜ்லேயும் அழகாக நல்லா ப்ளேஸ் பண்ணியாச்சுங்க. எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எப்படி இருந்தது அப்படின்ட்டு மறக்காமல் சொல்லுங்கள். லாஸ்ட்டாக ஒரு கிளிப் ஆட் பண்ணியிருக்கேன், அதையும் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ நான் எதுக்காக ஷேர் பண்ணேன் அப்படின்னா, கண்டிப்பாக இது ஏதோ 1-2 பேருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி வீடியோஸ் அப்படின்றதுனால தான் ஷேர் பண்ணியிருக்கேன். தேங்க்யூங்க. மறுபடியும் வந்து நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு டிசைன் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோவில் இது குட்டி குழந்தைக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுங்க. உங்கள் பேபி ட்ரெஸ்ஸில் உங்கள் பேபிஸ் என்னோடது நான் தான் பேபிக்கெலாம் எல்லாம் பண்ணி கொடுக்கலாம். அதுதான் உங்களுக்கு பிடிச்ச வீடியோ. லைக் பண்ணுங்கள், ஷேர் கொடுங்க. தேங்க்யூ, பை பை.